ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னையோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.1 தான் பார்க்க போகிறோம். இது வந்து 10th மேக்ஸ் தான், ஓகேவா? இதோட இது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஏ வந்து என்ன வேல்யூ, பி வந்து என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் வச்சு நம்ம வந்து ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ இவ்வளோத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? அதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மூணுன்னா கொடுத்துருக்காங்க. ஏஎன்பி வேல்யூ தனியாக கொடுத்து ஏஎன்பி வேல்யூ காமனாக கொடுத்து ஏஎன்பி தனித்தனியாக வேல்யூ கொடுத்துன்னு சொல்லிட்டு 3 சம்ஸ் வச்சுருக்காங்க. 3 சம்ஸையுமே நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஆஃப் 2 -2 3 கொடுத்துருக்காங்க. பியில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களா, 1 -4. ஏ கிராஸ் பி நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோஸில் பார்த்துருப்போம். என்ன பண்ணணும், ஏ வேல்யூ போடணும், கிராஸ் பி வேல்யூவும் போடணும். அப்புறம் நம்ம எப்படி அதை கிராஸ் பண்ணும்போது எப்படி வரும், ஃபஸ்ட்டு வேல்யூ இதில் உள்ள ஃபஸ்ட்டு வேல்யூ, இதில் உள்ள ஃபஸ்ட்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு, அடுத்து இதில் உள்ள செகண்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு, இதில் உள்ள செகண்டு, இதில் உள்ள ஃபஸ்ட்டு, அடுத்தது 3 1 3 -4, ஓகே தானே? இப்போ நம்ம ஏ கிராஸ் ஏக்கு போடுவோம். ஏ கிராஸ் ஏக்குள்ளது கரெக்டாக என்ன வேல்யூஸ்லாம் வரும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லலாம், ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். இப்போ ஏவோட வேல்யூ 2 -2 3, இது எங்கேருந்து எடுத்திருக்கோம், கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம். கிராஸ் ஏயோட வேல்யூ திருப்பி, இது ஏனால ஏயோட வேல்யூ திருப்பி எழுதியிருக்கோம், ஓகேவா? 2 -2 3 போட்டிருக்கோமா? அப்போ இதில் என்னெல்லாம் வரும் சொல்லுங்கள், 2, 2 2, -2 2, 3 -2, 2 -2 -2 -2 -2 3 2 3 -2 3 3 இதுதான் நம்மளுக்கு எல்லாமே வரும், ஓகேவா? இப்போது பி கிராஸ் ஏ பார்க்க போகிறோம், ஓகேவா? பியோட வேல்யூவை போட்டுக்கிறோம், கிராஸ் ஏயோட வேல்யூவை போட்டுக்கிறோம், ஓகேவா? அதில் என்ன எழுதுங்க, என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள். 1 2 1 -2 1 3, வேறு என்னெல்லாம் வரும், -4 2 -4 -2 -4 -3, ஓகேவா? இவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும், முடிஞ்சு. அடுத்தது செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ = பி = P, Q அப்படி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்படின்னா என்னென்னா, ஏயும் பியும் எல்லாத்தோட வேல்யூவும் சேர்த்து P, Q தான். அப்போ ஏயோடதும் P, Q தான், பியோடதும் P, Q தான். அப்போ இந்த சம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போக போகுது. ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லா வேல்யூஸும் சேமாக தான் இருக்க போகுது. அப்போ இதை ஒரே ஒருக்கா கண்டுபிடிச்சிட்டோன்னா அதை காப்பி பண்ணி நம்ம திருப்பி 3 தடவை எழுதினாலே போதும், நம்ம சம்மு சால்வ் ஆயிரும், ஓகேவா? என்ன இருந்தாலும் நான் திருப்பி ஒருக்கா சொல்லித்தரேன் பாருங்கள். ஏ கிராஸ் பியை நம்ம போடுறோம், ஏ வேல்யூவை போட்டிருக்கோம், ஏ வேல்யூ தானே, கிராஸ் பி வேல்யூ கொடுத்துருக்கோம். இதில் உள்ள எப்படி எழுதணும், P, P P, Q Q, P Q, Q, ஓகேவா? அதை போட்டாச்சு. அதே மாதிரி ஏ கிராஸ் ஏக்கும் போடுங்க. ஏ வேல்யூ அதுக்கு என்ன வரும், P, P P, Q Q, P Q, Q, கரெக்டு தானே? ஓகேவா? இப்போ கிளியராக தெரியுதா? அடுத்தது பி கிராஸ் ஏ பார்க்குறோம். பி கிராஸ் ஏ எப்படி போட்டிருக்கோம், பி கிராஸ் ஏ எப்படி போட்டிருக்கோம், P, Q P, Q, ஏதாவது சேமாக இருக்கிறதுனால அப்படியே வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதில் என்ன வரும், P, P P, Q Q, P Q, Q, கரெக்ட் தானே? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இதை பார்த்துடலாமா? தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ வந்து M, Nன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? பியோட வேல்யூ வந்து நல்லுன்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நல்னா என்னென்னா 0 போட்டு அதை வந்து ஒரு டேஷ் போட்டோன்னா அதை நல் செட்டு. அந்த நல் செட்டு என்ன பாருங்கள், நோட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். பி = நல் செட். நல் செட்டை வந்து இன்னொரு மாடலில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அதாவது நல் செட் வெறும் செட்டு மட்டும் போட்டு வச்சுட்டு உள்ளே வந்து வேல்யூஸ் எதுவுமே போடாமல் போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இது நீங்கள் உங்கள் சரி அதை 2ஆக சொல்லித்தரேன். அப்புறம் இதில் என்னது, நம்ம ஏ கிராஸ் பி எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும், கரெக்டாக? அப்போ ஏ வேல்யூவும் போட்டாச்சு, பி வேல்யூவும் போட்டாச்சு. எந்த ஒரு வேல்யூவை வந்து நம்ம வந்து இந்த ஒரு நல் செட் கூட கிராஸ் பண்ணாலும் ஆன்சர் வந்து நல் செட்டாக மட்டும்தான் வரும். இதை நீங்கள் எந்த நோட்டில் பார்க்கலான்னா, பேஜ் நம்பர் 3, எல்லோரும் உங்கள் புக்கில் வந்து பேஜ் நம்பர் 3ல் நோட்டுன்னு ஒன்று ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி வந்து நல் செட்டு இஃப் அண்ட் ஒன்லி ஏ வந்து ஒன்றில் நல் செட்டாக இருக்கணும், இல்லாட்டி பி வந்து நல் செட்டாக இருக்கணும். அப்படி ஏ இல்லாட்டி பி ஏதாச்சும் ஒன்று நல் செட்டாக இருந்துச்சுன்னா
ஏ கிராஸ் பி பண்ணும்போது செட்டு வந்து நல்லா தான் வரும். ஓகேவா, அப்படி போட்டுக்கோங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இது கிட்டத்தட்ட 0 மாதிரி தான். எனிதிங் மல்டிப்ளைட் பை 0 வந்து நம்மளுக்கு 0 வரும்ல, அதே மாதிரி தான் எனிதிங் மல்டிப்ளை இது கிராஸ்டு பை நல் செட் கொடுக்கும்போது நம்மளுக்கு நல் செட் மட்டும் தான் ஆன்சராக வரும். ஓகேவா, அடுத்த செகண்ட் சம் வந்து செகண்ட் இது என்னென்னா நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் ஏ வந்து m, n m, n கரெக்டாக. அப்போ இதில் வந்து கிராஸ் பண்ணும்போது எப்படி வரும் சொல்லுங்கள், m, m m, n n, m n, n கரெக்டு தானே, போட்டாச்சு. அடுத்தது பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏ பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ என்னது, நல் செட்டு. நல் செட் கிராஸ் அடுத்தது ஏயோட வேல்யூ போட்டாச்சு. எனிதிங் ஏதோ ஒரு நல் செட் கூட இன்னொரு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஆன்சர் நல் செட்டு தான் வரும். ஸோ இந்த இதோட ஆன்சர் நல் செட். ஓகேவா, பை கைஸ்.